ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும் என்னுடைய சிறசானது 1000 தூக்குகளாக போக வேண்டும் என்று என்னுடைய சமையல் தக்கன் கொடுத்த சாபம். அதன்படி அதிகாலையில் இருந்து தாளவாளங்களை முடித்து ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டுமே என்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன். என்னை நாரதன் என்பர், கலக பிரியன் என்பர். என்னுடைய கலகமானது விதையாகி முளையாகி செடியாகி காயாகி கனியாகி வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாரதன் கலையும் தன்மையில் முடியும் என்று சொல்வார்கள். அதுபோன்று ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும் என்று எனக்கு கலகத்திற்கு வழி கிடைக்கவில்லை. என்ன செய்வது? இப்படி என்னுடைய ஞானத்தால் உணர்ந்து பார்க்கிறேன். ஹரி ஓம் நமோ நாராயணாய நமகே. தினமும் நான் செல்வது சத்தியலோகம். முதலில் தாய் தந்தை சந்திக்க வேண்டும். தாய் தந்தை சந்தித்து அங்கு சென்றால் தான் எனக்கு கலகத்திற்கு ஏதாவது வழி கிடைக்கும். முதலில் தாய் தந்தை வெங்கடேசா பிரக்யா திருப்பதி மலை வாசா வெங்கடேசா திருவடி அருள் நேசா பிரக்யாசா திருப்பதி மலை வாசா
இன்றும் சுகமாக இருக்க வேண்டும். ஏய் கல்வரி! உனக்கு எவ்வளவு ஆழம் இருக்கும், எவ்வளவு திமிரு இருக்கும். நான் என்னடி சொன்னேன்? அவன் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னா, ஆனால் அவனை மாற்றி வழிபடுகிறீங்களே. ஏய், ஏய், என்ன சொன்னா? அற்பமுதி கொண்டவரை என்ன சொன்னாய்? என்னடி? எங்க? சுவாமி, உன் மனசு என்ன கல்லால் போய்விட்டதா? நாங்கள் யார்? ஆமா. அவன் வந்து என்னை வணங்கும் போது என்னால எப்படி சுவாமி வணங்க முடிகிறது? நான் என்னடி சொன்னேன்? என்னையும் மறந்து விட்டான் சுவாமி, என்னையும் மறந்து நான் தவறி வந்துட்டேன். கணவன் வார்த்தை மீறி நீ ஆனால் அவனிடம் பேசி விட்டாயே. எதற்காக பேசினாய்? என்னடி? பாவி மொழிவில் பாதானா பாவியன் வாழ்வு பாதானா நினைந்து நினைந்து அழுதிட்டாலும் நிம்மதி எனக்கு இல்லையே. அலையும் எனக்கு ஆறுதல் கூறு வாழ்வின் முடிவு இதுதானா? நினைந்து நினைந்து அழுதிட்டாலும் நிம்மதி எனக்கு இல்லையே. கள்ளமில்லா என் வாழ்வு எங்கே? கள்ளமில்லா என் வாழ்வு எங்கே? அலையும் எனக்கு ஆறுதல் கூறு இதுதானா எந்த வாழ்வு இதுதானா? நினைந்து நினைந்து அழுதிட்டாலும் இல்லையே. ஏய்! சுவாமி, இன்னொரு முறை சாமி அறியாமல் தெரியாமல் நான் வாழ்த்து விட்டேன் சுவாமி, என்னை மன்னிக்க கூடாது. அவன் ஆறுதல் யார்? எப்படி செய்தாலும், என்ன தவறு செய்தாலும் அவன் நம்ம மகன் அல்லவா? அவனை மன்னிக்கிற தன்மை நமக்கல்லவா உள்ளது. ஏய்! அவன் நம் மகன் தாண்டி. அவன் என்ன காரியம் செய்கின்றான்? கலகத்திலே சிறந்தவனாக இருக்கின்றானே, நம் பெயரையே கெடுத்துக் கொண்டிருக்கின்றது இந்த நாகோலி நாய். ஆனால் அவன்கிட்ட பேசக்கூடாது என்றால் நீ அவனை வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கின்றாய். ஏய், இனி முதல் கொண்டு நீங்கள் இருவரும் என் முகத்தில் விழிக்காதீங்க. ஏய்! மனமில்லையோ இறைவா. கலகும் என் நிலை காண வழி இல்லையோ?
எப்பிழை செய்தாலும் அப்பிழைதான் பொறுத்து மன்னித்து அருள்வாயையா, என்னை மன்னித்து அருள்வாயையா, மன்னித்து அருள்வாயையா. கலங்குமே நிலை மாற வழி இல்லையோ, கலங்குமே நிலை மாற வழி இல்லை இறைவா, 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 இறைவா. ஏய் கணவனே, அழுதாலும் தொழுதாலும் உங்கள் இருவருக்கும் மன்னிப்பே கிடையாது. ஆனால் இனி முதல் கொண்டு என் முகத்தில் வெடிக்காதீங்க. ஏய் போங்க, எங்கேயாவது போங்க. அப்பா மும்மூர்த்திகளில் ஒருவராக இருக்கின்றோம். இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களை நாம் தான் படைக்கின்றோம் என்று ஆணவத்தால் நீ இப்படி செய்கின்றாய். அப்பா உன்னுடைய ஆணவத்தை அடைக்க வேண்டும் என்றால் இப்பொழுதே நான் செல்கின்றேன். நிதண்டாபுரி நாடு, நிதண்டாபுரி நாட்டிலே பெரியண்டா சூரன் எவரண்டா சூரன் என்று இருக்கின்றார்கள். அங்கு சென்று உன்னுடைய ஆணவத்திற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுகின்றேன். இப்பொழுதே செல்கின்றேன்.